கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்தோட பொக்கிஷத்தை தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். என்னோட பெரிய பாப்பா வந்து 2 பேருமே ட்ராயிங் பண்ணுவாங்க. அதில் இது பெரியவளோட ட்ராயிங் புக்கு, சின்னவளோடது நான் நாளைக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சின்னதாக வரைய ஆரம்பித்தது. இது வந்து இப்போ வரைஞ்சது, இந்த லீவுக்கு வரைஞ்சது. போக போக பழைய பிக்சர் காமிக்கிறேன். இதெல்லாமே இந்த லீவுக்கு வந்து சும்மா உட்காந்துருக்கிறப்போ, வீட்டில் கரண்ட் இல்லைன்னா, ஒய்ஃபை இல்லைன்னா, மொபைல் சார்ஜ் போடுற நேரங்கள்ல எல்லாம் வரைகிற பிக்சர் தான் இதெல்லாமே. எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அவளுக்கு தோன்ற பிக்சராக வரைவா. சிலது வந்து யூடியூப் வீடியோ பார்த்து வரைகிறதாகவும் இருக்கும். கேட்குவா, எனக்கு ட்ராயிங் புக் வேணும், அதே மாதிரி பென்சில் வேணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டெல்லாம் ட்ராயிங் புக்கில் வரையலை. இந்த பிக்சர்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். முதல்ல வந்து சும்மா அவங்களோட ஒரு ரஃப் நோட் இருக்கும் இல்லையா, ரஃப் நோட்டில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வரைய ஆரம்பித்தா. அவள் கொஞ்சம் நல்லா வரைதாரே அப்படின்ட்டு வந்து நான் அதுக்கப்புறம் ஒரு ட்ராயிங் புக் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் இதெல்லாம் வரைய ஆரம்பிச்சது. அந்த படத்தில் மட்டும் அந்த தாடை வந்து கொஞ்சம் நீண்டு இருந்துச்சா, இவளை கிண்டல் பண்ணிகிட்டே உட்காந்துருந்தோம். ஸோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி சும்மா பொழுது போகலை அப்படின்னா உட்காந்து வரைவா. ஒரு வாரமாக என் வீட்டில் ஒய்ஃபை இல்லை. அந்த ஒய்ஃபை இல்லாத காரணத்தினால் பிள்ளைங்க வந்து கொஞ்சம் உட்காந்து ஏதாவது ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்கா. அவளுக்கு சிவன் பிடிக்கும், அதனால் சிவனோட பிக்சர் வந்து 1-2 இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சும்மா வரைஞ்சிருக்கா. இது கீர்த்தி சுரேஷான், அது பயங்கர காமெடியாக இருக்குது. இது வந்து கீர்த்தி சுரேஷ் வேற சொன்னான். அது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இதெல்லாம் என்னன்னு எனக்கே தெரில. பிடிஎஸ்ல உள்ள பசங்க பிக்சரு அது இதுன்னெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கு. இது யாருன்னு உங்களுக்கு பார்த்தாலே கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இதெல்லாம் லாஸ்ட் இயர் வரைஞ்சது. இந்த இயர் வந்து கொஞ்சம் தான் வரைய ஆரம்பிச்சிருக்கா, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. அப்புறம் இது நம்மள எல்லாரோட ஃபேவரெட்டு. அதுக்கப்புறம் இதுவுமே சிவன், அவளுக்கு சிவன் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால வரைய ஆரம்பிச்சதுலேருந்து சிவன் பிக்சர் வந்து வரைஞ்சிட்டே இருப்பாள். சும்மா ட்ராயிங் பண்ணி பார்க்குறது தான். ஸோ இந்த மாதிரி சின்னதாக இதெல்லாம் அவன் முதல்ல வரைய ஆரம்பித்தது. அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் இல்லையா, சும்மா கிறுக்கி வச்சிருக்க மாதிரி சிம்பிளாக தான் வரைய ஆரம்பிச்சிருக்கா. போக போக தான் இன்னும் கொஞ்சம் நல்லாவா வரைஞ்சிட்டு இருக்கா. இப்போ ஓகேவா இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் சுமாராக வரைகிறான்னு நினைக்கிறேன். உங்கள் பிள்ளைங்க இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணுறாங்களா? இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு இதில் எல்லாத்துலேயும் எந்த பிக்சர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. சேகுவரா மட்டும் எனக்காக வரைஞ்சது, எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறனால சேகுவரா வரைஞ்சா. இது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும், சோரோ நம்மளோட. இது யாருன்னு தெரிஞ்சிருக்கும், அது யாருன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு சும்மா ஒரு பூனைக்குட்டி எறிஞ்சிருக்கா, அப்புறம் ஒரு நாய்க்குட்டி எறிஞ்சிருக்கா. அவளுக்கு நாய்க்குட்டி ரொம்ப பிடிக்கும். அந்த மிருகங்கள் மேலெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு அதிகம்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அதெல்லாம் வரைஞ்சிருக்கா. அப்புறம் அவள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும் என்னை விட, அதனால் அவங்க அப்பாவுக்காக அந்த படத்தை வரைஞ்சிருப்பா. அப்புறம் பிள்ளையார், இது வந்து சோப்பர், அதுவும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சோரோ, சோப்பர், லூஃபி எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் இப்போ தான் வரைய ஆரம்பிச்சிருக்கா. இது என்னன்னு எனக்கு தெரில.